ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிக் பேஸ் லீக் செகண்ட் மேட்ச்க்கான ப்ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 16ஆம் தேதி மதியம் 1:45க்கு ப்ளே பண்ண போகிறாங்க. சிட்னி சிக்ஸர்ஸ், மெல்போர்ன் ரெனிகேட்ஸ். ஸோ ரெண்டு டீமும் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண ஒரு மேட்சஸில் சிட்னி சிக்ஸர்ஸ் அந்த ஒரு மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் மேட்சுக்கான வென்யூ சிட்னி கிரவுண்டில் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ சிட்னி சிக்ஸர்ஸுடைய ஹோம் கிரவுண்டில் இந்த மேட்சஸ் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ அந்த கிரவுண்டுடைய பிச்சு வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டு பிச்சு தான். பேட்ஸ்மேன் ப்ளஸ் வந்து பேஸ் பவுலிங்க்கு நல்லாவே இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ரெண்டு இன்னிங்ஸ்லேயும் பேட்ஸ்மேன் இந்த கிரவுண்டில் நல்லாவே வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க. சரிங்களா, என்னடா எல்லா மேட்சஸும் வந்து பேலன்ஸ்டு பிச்சுன்னு சொல்கிறான்னு பார்க்காதீங்க. சரிங்களா, மேட்சஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியன் கிரவுண்டில் எல்லாமே வந்து பேலன்ஸ்டு பிச்சாக தான் இருக்கும். அதே மாதிரி பேட்ஸ்மேன் ப்ளஸ் வந்து பேஸ் பவுலர், அப்படி இல்லைனா பேட்ஸ்மேன் ப்ளஸ் ஸ்பின் பவுலர், இந்த மாதிரி தான் வந்து சப்போர்ட் பண்ணும். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பவுலர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எந்த கிரவுண்டும் இருக்காது. சரிங்களா, பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்கும் நல்லாவே வந்து சப்போர்ட் பண்ணும். அதாவது பேட்ஸ்மேன் ப்ளஸ் பேஸ் பவுலர், இந்த மாதிரி வந்து அந்த காம்பினேஷனில் தான் பிச்சை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ்டாக இருக்கும். சரிங்களா, இந்தியாவில் வந்து சில மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடாகவே போகும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஸ்பின்னருக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். சரிங்களா, பேட்ஸ்மேன் வந்து ப்ளே பண்ண முடியாது. அந்த மாதிரி இல்லாமல் ஆஸ்திரேலியன் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டு பிச்சாக தான் இருக்கும். அது எல்லா மேட்சஸ்லையுமே T20 பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ்டு பிச்சாக தான் வந்து எல்லா மேட்சஸும் இருக்கும். சரிங்களா, ஸோ அதனால் வந்து இந்த மேட்சஸும் வந்து கண்டிப்பாக வந்து பேலன்ஸ்டு பிச்சாக தான் இருக்குது. சரி, ரெண்டு பேரும் இந்த கிரவுண்டில் நல்லாவே வந்து ப்ளே பண்ணலாம். அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணுறவங்களும் சரி, செகண்ட் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணுறவங்களும் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் நல்லாவே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். சேசிங் வந்து இந்த கிரவுண்டில் ஈஸியாக வந்து சேசிங்கும் பண்ண முடியும். ஒரு 180 கொடுத்தாலும் இந்த கிரவுண்டில் வந்து நல்லாவே வந்து சேசிங்கும் பண்ண முடியும். சரிங்களா, அந்த அளவுக்கு செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் பேட்ஸ்மேனுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி பவுலர்ஸில் வந்து பேஸ் பவுலர் இந்த கிரவுண்டில் ரெண்டு இன்னிங்ஸ்லேயும் நல்லாவே வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ் ப்ளஸ் வந்து நல்ல எக்கானமியில் பவுல் பண்ணுற பிளேயர்ஸை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, எல்லாருமே வந்து பவுல் பண்ணுறாங்க, 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் வந்து நீங்கள் பிளேயர்ஸ் வந்து சூஸ் பண்ணாதீங்க. இந்த கிரவுண்டில் பேஸ் பவுலரும் நல்லாவே வந்து பேஸ் பவுலிங்கில் அடிப்பாங்க. ஸோ அதனால் வந்து நல்ல எக்கானமி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் டேக்கிங் இருக்கிற பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். பவர் பிளே அண்டு டெத்லேயும் வந்து அவங்க பவுல் பண்ணலாம். ஏன்னா பவர் பிளேயில் விக்கெட்ஸ் இல்லைனாலும் டெத்தில் வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரெண்டு டீமும் இந்த கிரவுண்டில் லாஸ்ட் சீசனில் ஒரு மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து சிட்னி சிக்ஸர்ஸ் அந்த ஒரு மேட்சஸை வின் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இந்த கிரவுண்டில் BPL 60 மேட்சஸ் ப்ளே பண்ணதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு 30 மேட்சஸும் பேட்டிங் செகண்ட் வந்து 29 மேட்சஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்சஸ் வந்து டை ஆகிருக்கு. சரிங்களா, ஒரு மேட்சஸ் டை ஆகிருக்கு. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் இந்த கிரவுண்டுடைய ஆவரேஜ் ஸ்கோர் 160, செகண்ட் பேட்டிங்கில் 144 ரன்ஸும் போயிருக்கு. சரிங்களா, பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் ரெண்டு பேட்ஸ்மேனுக்கும், அதாவது ரெண்டு இன்னிங்ஸ் பேட்ஸ்மேனுக்கும் நல்லாவே வந்து சப்போர்ட் பண்ணும். பவுலிங் ஸ்ட்ராங்காக இருக்கிற டீமால் மட்டும்தான் இந்த கிரவுண்டில் வந்து வின் பண்ணவே முடியும். சரிங்களா, ஸோ அதனால் வந்து டாஸை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. எந்த டீமுடைய பவுலிங் லைனப் ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த டீம் வந்து வின் பண்ணுவாங்க. ஸோ பவுலிங் ரெக்கார்ட்ஸில் பேஸ் பவுலர் 50 விக்கெட்ஸும் ஸ்பின் பவுலர் 19 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. சரிங்களா, மோஸ்ட்டாக வந்து செகண்ட் இன்னிங்ஸில் நீங்கள் ஸ்பின் பவுலரை வந்து ட்ரை பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து ஆஃப் ஸ்பின்னருக்கு 1 விக்கெட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. 1 விக்கெட்ஸில் 2 விக்கெட்ஸ் எடுப்பாங்க. ஸ்பின் பவுலர் இல்லை லெக் ஸ்பின்னர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மோஸ்ட்டாக வந்து செகண்ட் இன்னிங்ஸில் 2 விக்கெட்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்பின் பவுலர் எடுப்பாங்க. ஸோ மஸ்ட்டு நீங்கள் லெக் ஸ்பின்னரை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து சிட்னி சிக்ஸர்ஸுடைய பிளேயிங் 11ல் பிலிப்பி, வின்ஸ், ஜோர்டான் சில்க், பேட்டர்சன், ஹக்கீஸ், ஹென்ட்ரிக்ஸ், கீர், எட்வர்ட்ஸ், வார்சியஸ், பேர்ட், மூர்பி, இவங்க 11 பேரும் வந்து ப்ளே பண்ணுவாங்க. சரிங்களா, பெருசாக சேஞ்சஸ் இருந்தால் உங்களுக்கு டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்மித்து, அப்புறம் வந்து ஸ்ட்ராக்கு, ஹப்பாட்டு, இவங்கெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் வந்து ப்ளே பண்ணுவாங்க. சரிங்களா, பெரிய சேஞ்சஸ்னால் 1 or 2 சேஞ்சஸ் இருக்கும். மற்றபடி சேஞ்சஸ்ன்றது கொஞ்சம் ரேர் தான். இதில் வந்து 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ்னு பார்த்திங்கன்னா பவுலரில் வார்சியஸ், பேர்ட், மூர்பி, எட்வர்ட்ஸ், கீர், இவங்க 5 பேரும் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இன்கேஸ் இவங்களுக்கு விக்கெட்ஸ் இல்லாத பட்சத்தில் ஹென்ட்ரிக்ஸ் வந்து பார்ட் டைமாக பவுல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டாப்லேயே வந்து பேட்டிங்கும் பண்ணுவார். சரிங்களா, ஸோ அதனால் வந்து எட்வர்ட்ஸை மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பேட்டிங்களை பொறுத்த வரைக்கும் ஜோ வின்ஸ், பிலிப்பி,
பேட்டர்சன், ஹக்கிஸ் இவங்க 4 பேரும் டாப்பில் வந்து ப்ளே பண்ணக்கூடியவங்க. மிடில் அண்டு லோவர் மிடில் ஹென்ரிக்யூஸ், சில்க் வந்து மிடில் அண்டு லோவர் மிடில் வந்து ப்ளே பண்ணுவாங்க. சரிங்களா. அடுத்ததாக வந்து மெல்போர்ன் ரெனிகேட்ஸில் ஷைஃபர்ட், எவன்ஸ், ஃப்ரெஷர் மெகர், ஜே ப்ரவுன், எம் ஹாரிஸ், ஜே வில்ஸ், சதர்லேண்ட், ஆடம் ஜாம்பா, ரிச்சார்ட்சன், ஷந்து, டிம் ரோஜர்ஸ் இவங்க 11 பேரும் ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா டாப்லேயே அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர் மெகர், ஜே ப்ரவுன், ஷெய்ஃபர்ட், எவன்ஸ் இவங்கெல்லாம் வந்து இன்னிங்ஸில் ஓப்பன் பண்ணக்கூடிய பிளேயர். சரிங்களா. ஸோ அதனால் வந்து இவங்க டாப்லேயே வந்து பேட்டிங் பண்ணுவாங்க. இன்கேஸ் வந்து ஃப்ரெஷர் மெகர், ஷெய்ஃபர்ட் 2 பேரும் ஓப்பன் பண்ணாங்கன்னா ஒன் டவுனாக ப்ரவுன், எவன்ஸ் இந்த பிளேயர்ஸ் வந்து டாப்லேயே பேட்டிங் பண்ணுவாங்க. ஜே வில்ஸை பொறுத்த வரைக்கும் லோவர் மிடில் வந்து ப்ளே பண்ணுவார். சரிங்களா. ஸோ செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் இயர்லியாக விக்கெட் சொல்லும்போது ஜே வில்ஸுக்கு வந்து பேட்டிங் சான்ஸ் இருக்குது. மற்றபடி வந்து பேட்டிங் சான்ஸ்ன்றது கொஞ்சம் ரேர் தான். அதே மாதிரி ஹாரிஸ் மிடில் வந்து ப்ளே பண்ணுவார். ஸோ இவங்க அதாவது ஃப்ரெஷர் மேகர், ஷெய்ஃபர்ட் 2 பேரும் ஓப்பன் பண்ணும்போது இவங்களுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரவுன், எவன்ஸ் அதுக்கப்புறமா தான் வந்து ஹாரிஸ் வந்து ப்ளே பண்ணுவார். ஸோ சதர்லாந்தை பொறுத்த வரைக்கும் இவரும் லோவர் மிடில் வந்து இருக்கார். மேபி இந்த மேட்சஸ்க்கு இவர் தான் கேப்டனாகவும் இருப்பார். சரிங்களா. ஸோ பவுலர்ஸில் இவங்க 5 பேரும் 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சரிங்களா. இதில் வந்து ஓரளவுக்கு இந்த கிரவுண்ட்லேயும் சரி சிட்னி சிக்ஸர்ஸில் விக்கெட் டேக்கர்னு பார்த்தீங்கன்னா சதர்லேண்ட், ஆடம் ஜாம்பா, ரிச்சார்ட்சன் 3 பேரும் இந்த கிரவுண்ட்லேயும் சரி சிட்னி சிக்ஸர்ஸ்க்கு ஆப்போசிட்டாகவும் சரி நல்ல விக்கெட் டேக்கிங் இருக்குது. ஸோ மஸ்ட்டு வந்து இந்த 3 பிளேயரை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஜாம்பாவை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக 1 or 2 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுக்கக்கூடிய பிளேயர். சரிங்களா. ஸோ மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தாலும் ஆடம் ஜாம்பா வந்து ட்ரை பண்ணுங்கள். பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் மேகர், ஷெய்ஃபர்ட், எவன்ஸ், ப்ரவுன். சரிங்களா. ஸோ இவங்க வந்து அக்ரெசிவாக ஆடக்கூடிய பிளேயர் இவங்க 3 பேரும். ஃப்ரெஷர் மேகருக்கு ஜே ப்ரவுன், ஷெய்ஃபர்ட் அக்ரெசிவாக ஆடக்கூடியவங்க. ஸோ அந்த டைமில் பேஸில் வந்து டாப் ஏஜ் அந்த மாதிரி ஆகி விக்கெட்ஸ் விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் ஓரளவுக்கு வந்து ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா 30க்கு மேலே வந்து ஸ்கோர் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா. அந்த அளவுக்கு வந்து அக்ரெசிவாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ். ஃபஸ்ட்டு பேட்டிங்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்து அடிப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் வந்து ஸ்லோவாக ப்ளே பண்ணுவாங்க. அப்புறம் வந்து போக போக வந்து நல்லா அடிப்பாங்க. செகண்ட் பேட்டிங்னும் போது ஓரளவுக்கு 180க்கு மேலே டார்கெட் கொடுத்தாங்கன்னா அந்த டைமில் வந்து அக்ரெசிவாக ஆட ட்ரை பண்ணும்போது எட்ஜ் அந்த மாதிரி ஆகி விக்கெட்ஸ் விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா. அடுத்ததாக சிட்னி சிக்ஸர்ஸில் டாப் பிளேயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பி, வின்ஸ், சில்க், மெகர்க், ப்ரவுன் இவங்க 5 பேரும் ஓரளவுக்கு இந்த கிரவுண்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பிலிப்பி 5 மேட்சஸில் 19 ரன்னும், வின்ஸ் 5 மேட்சஸில் 27 ரன்னும், சில்க் 5 மேட்சஸில் 23 ரன்னும், மெகர்க் 3 மேட்சஸில் 32 ரன்னும், ப்ரவுன் 2 மேட்சஸில் 27 ரன்னும் ஆவரேஜாக இருக்குது. சரிங்களா. அதே மாதிரி பவுலிங்கில் வார்சியஸ் 5 மேட்சஸில் 1 விக்கெட்டும், சதர்லேண்ட் 5 மேட்சஸில் 2 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ரிச்சார்ட்சன் 5 மேட்சஸில் 1 விக்கெட்ஸும், ஆடம் ஜாம்பா 3 மேட்சஸில் ஆவரேஜாக 1 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆடம் ஜாம்பா, ரிச்சார்ட்சன், சதர்லேண்ட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த 5 பிளேயருமே ஓரளவுக்கு நல்ல பிளேயர் தான். சரிங்களா. ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னா மெகர்க், ப்ரவுனை வந்து டாப்பில் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இன்கேஸ் வந்து சிட்னி சிக்ஸர்ஸ் செகண்ட் பவுலிங்காக இருந்தால் இன்கேஸ் இயர்லியாக விக்கெட் சொல்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ 2 பேரும் இந்த கிரவுண்டில் நல்லாவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. சில்கை பொறுத்த வரைக்கும் மிடில் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் அந்த 5 பேட்டர்ஸும் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த 3 பவுலரை வந்து ட்ரை பண்ணுங்கள். வார்சியஸை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் பவுலர். ஸோ லெஃப்ட் ஆர்ம் பவுலருக்கு இந்த கிரவுண்டில் வந்து அவ்வளோவா விக்கெட்ஸ் இல்லை. ஸோ 1 விக்கெட்ஸ் அந்த மாதிரி வந்து எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ விக்கெட் கீப்பிங்கில் பிலிப்பி, ஷெய்ஃபர்ட், எவன்ஸ் 3 பேரும் டாப்பில் வந்து ப்ளே பண்ணக்கூடியவங்க. பிலிப்பியை பொறுத்த வரைக்கும் ஹோம் கிரவுண்டில் ப்ளே பண்ணுறாரு. அட்லீஸ்ட் வந்து ஒரு 20 ரன்ஸுக்கு மேலே பேட்டிங்கில் ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஷெய்ஃபர்ட்டும் அதே தான். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். இன்டர்நேஷ்னலும் சரி இந்த லீக் மேட்சஸ்லேயும் ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா ஷெய்ஃபர்ட். ஸோ இவர் வந்து அக்ரெசிவாக ப்ளே பண்ணுவார். இன்கேஸ் வந்து இயர்லியாகவும் விக்கெட் சொல்லலாம். ஸோ மல்டிபிள் டீம் ட்ரை பண்ணுறவங்க ஷெய்ஃபர்ட், எவன்ஸை வந்து ட்ரை பண்ணுங்கள். சிங்கிள் டீமாக அதாவது ஒரே டீமில் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் பிலிப்பி வந்து சேஃபஸ்ட் ஆப்ஷன். அவரை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. பேட்டர்ஸில் வின்ஸ், சில்க், பேட்டர்சன், ஹக்கிஸ் இருக்காங்க. சரிங்களா. இதில் வந்து வின்ஸ், சில்கை வந்து மஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பேட்டர்சன்
ஹக்கீஸ் 2 பேரும் இந்த கிரவுண்டில் மிடில் வந்து ப்ளே பண்ணுவாங்க. சரிங்களா, ஆப்போனண்ட்டில் பவுலிங் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது மெல்போர்ன் ரெனிகேட்ஸில். ஸோ அதனால் வந்து ஏர்லியாக விக்கெட்ஸ் விழுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ மிடில் ப்ளே பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து ஹோம் கிரவுண்ட் தான், கொஞ்சம் வந்து ஸ்லோவாக ப்ளே பண்ணுவாங்க. செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் இவங்களை வந்து ட்ரை பண்ணலாம். யாராச்சும் ஒருத்தர் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் இவங்கள ட்ராப் பண்ணிடுங்க. சரிங்களா, ஜோ வின்ஸ், சில்கை வந்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி மெல்போர்ன் ரெனிகேட்ஸில் ஃப்ரெஷர் மெகர், ப்ரௌனை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஹாரிஷ், வெல்ஸ், இவங்க 2 பேரும் கொஞ்சம் ரிஸ்க்கான பிளேயர். சரிங்களா, நீங்கள் பேட்டிங்கில் அதிகமாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னும்போது ஹாரிஷ், ப்ரௌன், சில்க், ஃப்ரெஷர் மெகர், ஃபின்ச், ஹக்கீஸ் இந்த பிளேயரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. பேட்டிங்கில் ஒரு 5 to 6 பிளேயர் வரைக்கும் நீங்கள் பேட்டிங்லேயே ட்ரை பண்ணுறதா இருந்தால் இந்த 5 பிளேயர்ஸை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. வெல்ஸ் அப்படி இல்லைன்னா சில்க்கு, இந்த 2 பேரும் வந்து லோவர் மிடில் ப்ளே பண்ண போகிறாங்க. சரிங்களா, உங்களுக்கு இன்கேஸ் வந்து பேட்டிங் கிடைக்காமலும் போகலாம். ஸோ நீங்கள் பேட்டிங்கை மட்டும் ட்ரை பண்ணுறதா இருந்தால் இந்த பிளேயர்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. டாப்லேயே வந்து ப்ளே பண்ணுவாங்க. சரிங்களா, நீங்கள் பேட்டிங்கை மட்டும் வந்து அதிகமாக எடுத்து டீம் மேக் பண்ணுறதா இருந்தால் அந்த பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து ஆல்ரவுண்டரில் ஹென்ரிக்யூஸ், சதர்லேண்ட், கீர், ஹெட்வர்ட்ஸ், சதர்லேண்ட் மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பேட்டிங்லேயும் ஓரளவுக்கு நல்லாவே ஸ்கோர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஹெட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஹென்ரிக்யூஸ் பார்ட் டைம் பவுலர், ப்ளஸ் வந்து பேட்டிங்கில் சான்ஸ் கிடைக்குமான்றது கொஞ்சம் ரேர் தான். டாப் பேட்ஸ்மேன் இருக்காங்க. ஸோ லோவர் மிடில் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ பேட்டிங் சான்ஸ் இருக்குமான்றது கொஞ்சம் ரேர் தான். ஹெடன் கீர் 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவார். விக்கெட் டேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் பெருசாக இல்லை. சரிங்களா, ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஹெடன் கீரை வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக பவுலர்ஸில் ஆடம் ஜாம்பா, ரிச்சர்ட்சன், ஷந்து, டிம் ரோஜர். ஷந்து வந்து லாஸ்ட்டு சீசனில் வந்து சிட்னி சிக்ஸர்ஸில் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தார். சரிங்களா, இப்போ வந்து இதில் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ ஓரளவுக்கு இவருடைய பவுலிங்கில் வந்து பேட்டிங் பண்ணிடுவாங்க. ஸோ ரிச்சர்ட்சன், ஆடம் ஜாம்பா வந்து மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ரோஜரும் பவர் பிளேவிலே வந்து பவுல் பண்ணுவார், பேஸ் பவுலர். சரிங்களா, ஸோ அதனால் நீங்கள் மல்டிபிள் டீம் ட்ரை பண்ணுறீங்க, பவுலர்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் டீம் க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் ஆடம் ஜாம்பா, ரிச்சர்ட்சன், ரோஜரை வந்து ட்ரை பண்ணுங்கள். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் சிட்னி சிக்ஸர்ஸில் ஜாக்சன் போர்ட் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் 1 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி வார்சியஸ் 1 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ நீங்கள் வந்து பவுலிங்கில் ட்ரை பண்ணுறது ஆடம் ஜாம்பா, ரிச்சர்ட்சன், ரோஜர், ஜாக்சன் பேர்டை வந்து மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. பேர்டை பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல பிளேயர். சரிங்களா, ஸோ மஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள். நம்ம எடுத்துருக்கிற டீமில் பிளிப்பி, வின்ஸ், சில்க், ஹென்ரிக்யூஸ், ஹெட்வர்ட்ஸ், ஜாக்சன் பேர்டை வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா, இதில் வந்து வின்ஸ் வந்து நல்லாவே அடிச்சாடக்கூடிய பிளேயர். சரிங்களா, ஸோ அதனால் கேப்டனாக வந்து இவரை வந்து ட்ரை பண்ணுங்கள். ப்ளஸ் வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பவுலிங்கில் பேர்டை வந்து வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, அந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பவுலிங்கில் பேலன்ஸ்டாக தான் இருக்காங்க. சரிங்களா, ஸோ அதனால் வந்து பவுலர்ஸை வந்து வைஸ் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. பேட்ஸ்மேனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி ஹெட்வர்ட்ஸை வைஸ் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஹென்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். சரிங்களா, 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அதே மாதிரி பேட்டிங்கில் டாப்லேயும் இல்லை, லோவர் மிடில் தான் வந்து பவுல் பண்ணுவார். ஸோ அதனால் பிளேயராக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மேபி உங்களுக்கு வேணான்னா இவருடைய பிளேஸில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு பேட்ஸ்மேனை நீங்கள் கொண்டு வரலாம். அதாவது ஹக்கீஸ், அப்புறம் வந்து பேட்டர்சன், இந்த பிளேயரை வந்து டாப்பில் ப்ளே பண்ணுறவங்கள ட்ரை பண்ணலாம். சரிங்களா, 4 ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் சொல்கிறேன். சரிங்களா, அதே மாதிரி மெல்போர்ன் ரெனிகேட்ஸில் ஆடம் ஜாம்பா, ரிச்சர்ட்சன், சதர்லேண்ட், ஃப்ரெஷர் மெகர், ஜே ப்ரௌன் இந்த 5 பேருமே ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான். சரிங்களா, அந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து ஆப்போனண்ட் சிட்னி சிக்ஸர்ஸ் அகைன்ஸ்டாகவும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ மஸ்ட்டு நீங்கள் இந்த 5 பிளேயரை வந்து ட்ரை பண்ணலாம். இவங்க 3 பேருமே நல்ல விக்கெட் டேக்கர். அதே மாதிரி இவங்க 2 பேரும் டாப்பில் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அக்ரெசிவாக ப்ளே பண்ணுவாங்க. அந்த டைமில் இன்கேஸ் டாப் ஏஜ் அந்த மாதிரி ஆகி விக்கெட் சொல்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மற்றபடி வந்து ஓரளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா நல்லா வந்து 50க்கு மேலே வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான் 2 பேருமே. சரிங்களா, ஒரு 20 பால்ஸ் இல்லை 30 பால்ஸ் வந்து ப்ளே பண்ணாங்கனாலே அதிலே வந்து ஒரு 50 ரன்ஸுக்கு மேலே அடிக்கக்கூடிய பிளேயர் தான் இவங்க 2 பேரும். சரிங்களா, ஸோ ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க ஃப்ரெஷர் மெகர்க்கை வந்து மெல்போர்ன் ரெனிகேட்ஸில் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். ஓரளவுக்கு சேஃபாக போகணுன்னு நினைக்கிறவங்க சதர்லாந்தை கேப்டன் இல்லைனா வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி
ரிச்சார்ட்சன் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஜாம்பாவை ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக வந்து நம்ம எடுத்திருக்கிற டீமில் சதர்லாந்தை வந்து கேப்டனாகவும் சில்கை வந்து வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கோம். இன்கேஸ் நீங்கள் வின்ஸை வந்து கேப்டனாக எடுத்து சதர்லாந்தை வைஸ் கேப்டனாகவும் கொடுக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்டாக வந்து சேஞ்சஸ் பெருசாக அந்த டீமில் பண்ண தேவையில்லை. ஸோ இதே டீமில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சில்க்கு வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் கொஞ்சம் வந்து பேட்டிங் சான்ஸ்ன்றது கொஞ்சம் ரேராக இருக்கும். ஸோ அதனால் இவருடைய பிளேஸில் வந்து நீங்கள் பேட்டர்சன், ஹக்கிஸ் இந்த பிளேயரை வந்து டாப்பில் ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இதுவே வந்து ஓரளவுக்கு சேஃபான டீம் தான். அடுத்ததாக நீங்கள் பர்சன்டேஜ் வைஸாக நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் சரிங்களா 9 to 10 பிளேயர்ஸ் அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீமை பொறுத்தவரை அதாவது இந்த மேட்சஸில் இருப்பாங்க. சரிங்களா? எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராக்கு, அப்புறம் வந்து ஸ்ட்ராக்கு, ஸ்மித் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹை பர்சன்டேஜில் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ப்ளே பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மேட்சஸில் ஆடம் ஜாம்பா, ரிச்சர்ட்சன், சதர்லாந்து, வின்ஸ், மெகர், பிலிப்பி அப்படி இல்லைன்னா ஷெய்ஃபர்ட். சரிங்களா? இந்த பிளேயரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஷெய்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராண்ட் லீக்கில் மல்டிபிள் டீமில் வேணால் நீங்கள் ஷெய்ஃபர்ட்டை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ பிலிப்பி வந்து ஹோம் கிரவுண்டில் ப்ளே பண்ணுறாரு. ஓரளவுக்கு பிச்சோட கண்டிஷன் அந்த இதுவெல்லாம் தெரியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ட்ரீம் டீமில் வரலனாலும் ஓரளவுக்கு சேஃபான ஸ்மால் லீக் டீமில் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பாயிண்ட்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. விக்கெட் கீப்பிங்கும் செய்வார். ஷெய்ஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் இவர் அப்படி இல்லைனா எவன்ஸ் இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் வந்து விக்கெட் கீப்பிங் செய்வாங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் பர்சன்டேஜ் வைஸில் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுறதா இருந்தால் வின்ஸை வந்து கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி சதர்லாந்து, ஃப்ரெஷர், மெகர், ரிச்சார்ட்சன் சரிங்களா? இவங்கள வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க பிளேயர் டு ப்ரெடிக்ட் அப்படின்ட்டு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணியும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.